ஜெயிக்கணும்னா உங்க மனதை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. உங்களை கெட்டவராக இந்த உலகம் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி தர முடியும். 100 மடங்கு மன தெளிவையும் 100 மடங்கு மன உறுதியும் தரும். ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு ஜெயிக்கிறோம். நல்லா ஜாலியாக என்டர்டைன் பண்ணுங்க. வெளியூருக்கு போயிட்டு வாங்க. உடம்பு மனசுக்கும் சிக்கல் இல்லாமல் பாத்துங்க. மைண்ட் நல்லா வேலை செய்யும். நீங்க ஜெயிக்கலாம். எல்லா தவறுகளையும் சரி பண்ணலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். சிங்கப்பூர்ல அலெக்சாண்டர் ரோட்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு தரேன். 2025 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் டு பி பேலன்ஸ்ட், எப்படி 2025 எடுத்துட்டு போறது, எக்ஸ்ட்ராடினரி கைடன்ஸ் நான் உங்களுக்கு தர போறேன். ஏன்னா நண்பர்களே, 2019 சனியும் கேதுவும் தனுர் ராசி இருந்தாங்க. நவம்பர் 5ஆம் தேதி 2019 குரு வந்து சனி கேதுவோட சேர்ந்தாரு. 3 கிரகங்கள் தனுர் ராசியில. அப்ப நான் சொன்னேன், மேசராசி, தனுர் ராசி, ஈவன் சிம்ம ராசி பாதிக்கப்படுவாங்கன்னு. மொத்த உலகத்துக்கும் பெரிய சங்கடங்கள் வரும். 22 ஜூலை 2019 ஒரு வீடியோ இருக்கு, போய் பாருங்க. அதுவா நிறைய வீடியோக்கள் 2019 போட்டிருக்கேன். 2020 இஸ் நாட் ஈஸி டு கம் அக்ராஸ் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி சூழ்நிலை 2025 இருக்கு. இது வேர்ல்டு வாரா, தேர்ட் வேர்ல்டு வாரா, அல்லது உக்ரைன் ரஷ்யா வார் வேற மாதிரியா, அல்லது ஏதாச்சும் ஈரான் இஸ்ரேல்னாலயா, ஆயில் பிரைஸ் அதிகமானாலயா, பொருளாதார சீரழிவு, 3ல் ஒரு நபர் மிகவும் தடுத்து நிறுத்தப்படுவார்னு சொல்லலாம். வேர்ல்டு பாப்புலேஷன்ல 3ல் ஒரு ஆளு, 33% of the people can be stopped, blocked. 33% of the people, இன்னொரு second 33% of the people imbalanced, but they can able to balance. Third 33% they can live a beautiful life. அப்ப பாருங்க, ஒரு 50% ஜனங்க வாப்ளிங்ல இருப்பாங்கன்னு தோணுது. சோ சிம்மராசிக்காரர்கள் அவசியம் என்னோட வீடியோ பாருங்க. அழகான ரெமெடிகள் வருது, பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் இருக்கு. ஈவன் 5 மடங்கு ஜெயிக்கிற கூட என்னால் வழி சொல்ல முடியும். அதை சொல்ல போற இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்பர்ல எப்படி இந்த பலனை தர போறோம்னா, 4 பாட்டா பிரிச்சு. முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி, இரண்டாவது 1.5 மாதங்கள் உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. அஷ்டமத்தில் சனி ராகுவோட சேர்ந்து, அது 29 மார்ச் டு 14 மே. 14 மேல இருந்து ஒரு 157 நாட்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு. அதை பத்தின தனியா தேர்ட் செக்டர். அதன் பிறகு ஃபோர்த் செக்டர் உங்களுக்கு வக்கரத்துல குரு வந்து கடகராசிலையும் மிதுன ராசிலையும். அப்ப 4 பாட்டை தர போறேன். இப்ப நான் முதல் பாட்டுக்குள்ள வரேன். ஜனவரி மாசம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மார்ச் 29 வரைக்கும் 7ல சனி, 8ல ராகு, 2ல கேது, 10ல குரு. அதாவது உடம்புக்கு மனசுக்கு நன்றாக இல்ல, உறவுகள் நன்றாக இல்ல, அதாவது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, அது ஒரு கொலாப்ஸ் வருது, பண பிரச்சனை வருது, பேச்சுவார்த்தை சரியா இல்ல, உங்களுக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்காம போலாம், நீங்க ஒருத்தர் கொடுக்கணும் சொல்லி உங்களால் கொடுக்க முடியாம போயிடலாம், நீங்கள் ஏமாற்றப்படலாம், அல்லது நீங்கள் பொய் பேச வேண்டி வரலாம், நீங்கள் ஏமாற்ற வேண்டி வரலாம். உங்களை கெட்டவராக இந்த உலகம் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்லது கெட்டதா தெரியலாம், கெட்டது நன்றாக தெரியலாம், நல்லதா தெரியலாம். கேஷுவல் எடுத்துட்டு போங்க, ஜஸ்ட் கடந்து போங்க. வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கணவன் மனைவி வாழ்க்கை, பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், பீப்புள் ரொம்ப கவனமா இருக்கு. அதாவது எளிதாக சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, குடும்பம் பிரியருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிலாக்ஸா அப்படியே கடந்து போங்க. பர்டிகுலர் பொருளாதாரம், 10ஆம் வீட்டில் குரு, பொருளாதாரம் ஸ்தம்பிச்சு போகலாம், வருமானம் குறைந்து போகலாம். ஆனா உங்க ஜாதகத்தில் புதன் திசை சுக்கிரபுத்தி நடக்குது, சுக்கிர திசை புதன் புத்தி நடக்குது, சந்திர திசை சுக்கிரபுத்தி நடக்குது, சூரிய திசையில உங்களுக்கு ஒரு வேலை புதன் புத்தி நடக்குது அப்படின்னா கிரேட்டா இருக்கும். ஜாதகத்தையும் பாத்துக்குங்க. நான் சொல்றது 80% 5ல் 4 பேருக்கு பொருந்தும். ஒரு ஆளுக்கு நான் சொல்றது பொருந்தாது. ஜாதகம் வேற மாதிரி இருக்கலாம். நீங்க ஜாதகத்தை போய் பாருங்க. பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்காதீங்க. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா என்ன ஆயிருன்னா, உங்க சக்தியை கொண்டு அந்த கமெண்ட்ல போடுறீங்க, நீங்க எம்டி ஆயிருவீங்க. இப்ப தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னா, இப்ப நிலத்துல ஊத்திட்டோம்னா இந்த நிலம் வந்து 2 நிமிஷத்துல அந்த தண்ணி உறிஞ்சிடும். உங்க டம்ளர் எம்டி ஆயிரும். அது மாதிரி உங்களுடைய மனதை நீங்க எம்டி பண்ணிடுவீங்க. பேட் கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா அடுத்தவங்க திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க. திட்டினாலும் சண்டை போட்டாலும் எனர்ஜி வெளியில போயிடும். அப்ப உங்களுடைய எனர்ஜி வெளியே போயிட்டு நீங்க தோத்து போயிருவீங்க. அப்ப நீங்க ஜெயிக்கணும்னா உங்க மனதை உங்ககிட்டே வச்சுக்கோங்க. ரிலாக்ஸா இருங்க. நல்ல மனைவி இருக்காங்கன்னா அவங்கள கலந்துரையாட போயிட்டே இருங்க. நல்ல நண்பர்களோட இருங்க. கேஷ் எடுத்துருப்பாங்க. 3 மாதம் தெளிவா இருங்க, அறிவோடு இருங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்க, கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. எந்த பேப்பர்லையும், தவறான பேப்பர்லையும் கையில் போடாதீங்க. பிளாங்க் செக் கொடுக்காதீங்க. அப்படியே கேஷ்ல கடந்து வாங்க. இந்த 90 நாள்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டாலே பெருசு. நீங்க ஒரு 30-40% நீங்க கீழே போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால கவனமா இருக்கணும் நம்பர்களே. இந்த 90 நாள்ல அடுத்து என்ன நம்பர்களே, நம்மளுக்கு 29 மார்ச் 2025 சனி பயிற்சி ஆயாச்சு. 14 மே வரைக்கும் சொல்ல போறேன். ஏன்னா 14 மேல வந்து குரு பயிற்சி. அப்ப 10ஆம் வீட்டில் குரு, 7ஆம் வீட்டில் சனி ராகு, ஜென்மத்தில் கேது. அதாவது இன்னும் தவறாக போகுது. சரி, 2ஆம் வீட்டில் கேது இன்னும் தவறாக போகுது. இது 45 நாள். அப்ப முதல் 3 மாதங்கள் தவறுனா, 2வது 1.5 மாதம் இன்னும் தவறு. அப்ப பொருளாதார சிக்கல் வருது, பேச்சுவார்த்தையில் தொந்தரவு வருது, திருமண வாழ்க்கையிலேயோ நண்பர்களுக்கிடையிலேயோ கூட்டாளிகளிலேயோ சிக்கல் வருது, அரசாங்க பகை ஏற்படுது, கை எம்டி ஆயிருது, பொருளாதாரம் மிகவும் தாழ்ந்து போகுது, மனது தளர்ந்து போயிருது, உடம்பு சிகிச்சைக்கு உள்ளாகலாம், ஸ்கின்லயோ போன்லயோ டீத்லயோ உங்களுக்கு பிரச்சனை வரலாம், ஈவன் பிரீத்திங்ல தொந்தரவு ஏற்படலாம். இந்த 1.5 மாசங்கிறது வந்து கொஞ்சம் ஏமாந்தா உங்களுக்கு தடுத்து நிறுத்தப்படலாம். ஆக ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்டாப்பா இருக்கே வாய்ப்பு இருக்கு. அது குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, பணத்துல, நண்பர்களோட, கூட்டாளிகளோட, பகையில நிறைய பொறுமையா இருக்கு. நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நல்லா சாமி கும்பிடுங்க. இந்த மெடிடேஷன் பத்தி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக மெடிடேஷன் பற்றி நான் பின்னால் சொல்றதா இருந்தேன். ஆனால் இப்போயும் நான் சொல்றேனே. இப்போ இது ஒரு பண பிக்சர் பாரு.
இது ஒரு பண பிக்சர். இந்த பிக்சர் நம்ம கண்ணில் பார்க்குறோம். பிக்சர் வேணா இப்படி தொடலாம், ஆனால் இது பணமா மாறாது. இதுதான் பிரேயர். இதுதான் நம்முடைய மனசு. நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே உருவமா மாறணும் அப்படின்னா அது வந்து பிரேயர் மட்டும் பத்தாது, தியானம் வேணும். மோஸ்ட் கான்சன்ட்ரேஷன் தான் தியானம். தியானங்கிறது ஒரு வாரம் 2 வாரத்தில் அல்லது ஒரு மாதத்துல 100 மடங்கு மன தெளிவையும் 100 மடங்கு மன உறுதியும் தரும். அந்த மாதிரி தியானத்தை நான் இப்போ ஜூம் காலில் சொல்லித்தர போறேன். வெரி மினிமம் பேமெண்ட்ல, ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் அதை நான் சொல்லித்தர போறேன். அதாவது டெய்லி 1 hour தொடர்ந்து 7 நாளுக்கு நம்ம வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். 25 பேர் ஜூம் கால். அந்த 25 பேரும் மினிமம் பேமெண்ட்ல 2 நாள் உங்களுக்கு ஏர் டிக்கெட் போட்டு தர போறேன். உங்களுக்கு ஃபிளையிங், விசா, ஸ்டே, இங்க ஹோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரீ. அது ஃப்ரீனா அந்த பேக்கேஜ்ல வந்துடும். இங்க வரப்போறீங்க 4-5 மணி நேரங்கள் என்னோட உரையாடுறீங்க. அந்த 25 நண்பர்களும் 25 பேரும் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் கூட்டு நண்பர்களாக மாறிக்கிறோம். இது மாதிரி பல டீம் வரப்போகுது. அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா டிராவல் ஆக போறோம். இது மிடில் கிளாஸ்க்கு, அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல வரும். என்னுடைய ஐடியாவே ஒரே ஒரு இடத்துல 5 மடங்கு ஜெயிக்கிறோம், 5 வருட இலக்கை அடைகிறோம். அல்லது 2 அல்லது 5 மடங்கு ஜெயிக்கலாம், அது 5 வருட இலக்கை அடைகிறோம். நம்ம தடுத்து நிறுத்தப்பட போறோம் அப்படின்னா நோயாளியா இருக்கலாம், எதிரியா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம். அப்ப இந்த தியானம் என்ன பண்ணும், அதெல்லாம் தடுக்கும், தவறுகளை தடுத்து நிறுத்தும். ஸோ ஒரு கிரேட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தியானத்தினால. தேவைன்னா நீங்க சேர்ந்துக்குங்க. இதுல வந்து நம்ம ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஜாதகம் பார்த்துருவோம். உங்க ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களுக்கான ரெமெடிகளாக போய் உங்களை வாழ்க்கையை காப்பாற்றிட்டு வந்துடுவேன். இந்த காலகட்டத்தில் என்னால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி தர முடியும். வெரி அஃபோர்டபுள் பிளேஸ். 2 days stay in சிங்கப்பூர். எதுக்காக சிங்கப்பூர் வர சொல்றேன்னா, இந்த நாட்டுக்கு வாங்க. வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்ட்ரி, பெஸ்ட் சிட்டி, லா அண்ட் ஆர்டர் மோஸ்ட் பர்ஃபெக்ட். ஆக்சுவலி அவ்வளோ சீக்கிரம் தவறு செய்ய முடியாது. வெரி பாசிட்டிவ் பீப்புள். காஸ்ட் ஆஃப் லிவிங் சிங்கப்பூர் ஆல்மோஸ்ட் நம்பர் 1 இந்த வேர்ல்டு. நியூயார்க்கை விட காஸ்ட்லி சிங்கப்பூர். ரெண்டல் எல்லா டேரிஃபுமே இங்கே காஸ்ட்லி. ஆனால் பணம் சம்பாதிக்க முடியும். நல்ல தைரியம், நல்ல மன தெளிவு இந்த ஊர்ல கிடைக்கும். 2 நாள் இங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிங்கப்பூருக்கு பண்ற டிக்கெட் போறோம். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்போர்ட் இல்ல, சிங்கப்பூர் வர முடியாது அப்படின்னா நம்ம ஊட்டிலேயோ கேரளாலையோ மீட் பண்றோம். ஃபைன், நம்ம அடுத்த பாட்டு போறோம். இப்போ 14 மேலேருந்து 18 அக்டோபர் வரைக்கும் குரு பயிற்சி ஆயிராரு. லாபஸ்தானத்துக்கு குரு வந்துடுறாரு. அப்ப லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டாருன்னா ராகு வந்து 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார், ஜென்மத்துக்கு கேது வந்துடுவாரு. கேதுக்கு குரு பார்வை கிடையாது, ராகுக்கு வந்து குரு பார்வை வருது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே வித் பார்ட்னர் ஓரளவுக்கு பரவாயில்ல. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கை பார்ட்னர்ஸோட ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம அனுசரிச்சு போகணும்னு நினைச்சா அனுசரிச்சு போயிடலாம். உடம்பு மனசு ஸ்டில் கெடும். ஏன்னா ஜென்ம கேது, அது உங்க உடம்பு மனசை கெடுக்கும். 8ஆம் வீட்டில் சனி. அப்போ உடம்பு மனசு கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா சாமி கும்பிட்டுங்க, நல்லா மெடிடேட் பண்ணுங்க, நல்ல நண்பரோடுங்க, நல்ல கூட்டாளியோடுங்க, நல்ல ஜாலியாக என்டர்டைன் பண்ணுங்க, வெளியூருக்கு போயிட்டு வாங்க. உடம்பு மனசுக்கும் சிக்கல் இல்லாமல் பார்த்துங்க. ஜென்மத்தில் கேதுன்னா நம்ம உடம்பு மேலேயே கேது வந்துட்டாருன்னு அர்த்தம். இந்த உடம்பு அங்கேயும் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா அது கேது சந்தோஷப்படுவார். அப்ப நீங்க ஈரோட்டில் இருக்கிறீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க கற்பனை பண்ணிட்டீங்கன்னா ரேடியோ காரையோ பிடிச்சிட்டு அல்லது பஸ்ஸை பிடிச்சிட்டு கொச்சின் வரைக்கும் போங்க. அப்படியே போயிட்டு அங்கே ஏதாவது தீம் பார்க்லாம் இருக்கு, சுத்திட்டு இருந்து நைட்டு திரும்பி வந்துருங்க. அப்போ உங்க உடம்பு மேல இருக்கிற கேது சந்தோஷப்படுவார். அப்ப இந்த உடம்பு மனசு ரிலாக்ஸ் ஆயிரும், மைண்ட் நல்லா வேலை செய்யும், நீங்க ஜெயிக்கலாம். இது பிராக்டிகல் ரெமடி. தியரிட்டிக்கல் ரெமடி நம்ம வந்து மறுபடியும் பார்ப்போம். அது சிவனை வணங்குவது, விஷ்ணுவை வணங்குவது, லட்சுமி வணங்குவது, அலமிலுமிகு தாயார் வணங்குவது, பிள்ளையாரை வணங்குவது. இப்போ இந்த 5 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா உடம்பு மனசுக்கு நான் பலன் சொல்லிட்டேன். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உயருது. எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகளோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. பெயர் புகழ் மரியாதை திரும்ப அடையறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால் அடைய முடியும். பர்சனல் லைஃப் ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டில் அஷ்டம சனி இருக்கு. ரிஸ்க் எடுக்கிறீங்க, தப்பு பண்றீங்கன்னா நீங்க ட்ராக் ஆயிருவீங்க. ரிஸ்க் எடுத்து தப்பு பண்ணா ட்ராப் ஆகும், இல்லைன்னா நம்ம ட்ராப் ஆக மாட்டோம். அப்ப இந்த 5 மாதத்துல முதல் 4.5 மாதத்துல ஏற்பட்ட எல்லா தவறுகளையும் சரி பண்ணிடலாம். எல்லா தவறுகளையும் சரி பண்ணிடலாம். அப்ப எக்ஸ்ட்ராடனரி 5 மாதம் மாத்திரம் உங்க கையில தான் இருக்குது. அஷ்டம சனி எப்ப வேலை செய்யும்னா நம்ம தப்பு பண்ணா வேலை செய்யும், தெரிந்து தவறு செய்தால் வேலை செய்யும், பிளைண்டா யாராச்சும் நம்பினா வேலை செய்யும். யாரையும் நம்பாதீங்க. வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடாதீங்க, செக் கொடுக்காதீங்க. இரவு நேரங்களில் கவனமா இருங்க. வெளியெல்லாம் போறது பார்த்து போங்க, பார்த்து வாங்க. எவனோ போன்ல சொல்றா நீங்க கண்ணா பண்ணான்னு போன்ல பேசுறாங்க, அந்த ஆப்போசிட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போறான். கவனமாக இருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே டைம் கவனமா இருந்தால் அருமையான 5 மாதமாக நீங்க இதை மாத்திக்கலாம். அப்ப இந்த 5 மாதம் வந்து உங்களுக்கு நல்லா போக போகுது. உங்களுக்கு எந்த பயமே இல்லை. தொழில் விருத்தி, வாழ்க்கை விருத்தி எல்லாத்தையுமே உங்களால இதுல நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். இப்போ அடுத்த பீரியடுக்கு வர்றேன். இது என்னன்னு கேட்டாங்க நண்பர்களே, நம்மளுக்கு 18 அக்டோபர் 2025 32 டிசம்பர் வரைக்கும். ஏன்னா 18 அக்டோபர் வரைக்கும் 5 மாதம் 7 நாட்கள் குரு லாபஸ்தானத்துக்கு இருக்கிறாருன்னா அதிசாரத்தில் வேகமா போய் கிராஸ் ஆகி விரயஸ்தானத்துக்கு வந்துருவார். விரயஸ்தானத்துக்கு குரு சாரத்தில் இருக்கிறனால பெரிய விரயம் இல்லை. முதல் 24 நாள் நேரடியா. நவம்பர் 11 அன்னைக்கு வக்கர குருவா மாறுவாரு, ரிவர்சல் போவாரு டிசம்பர் 5 வரைக்கும். அப்புறம் வக்கர குரு விரயஸ்தானத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசம்பர் 5 டிசம்பர் 31 வரைக்கும் வக்கர குரு ஓகே ஃபைன் கம்ஃபர்டபுள். அப்ப என்ன அர்த்தம்னா அந்த மே 14 டு அக்டோபர் 18 மாதிரி இருக்காது. அதுல ஒரு பாதி மடங்கு நன்றாக இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், திரும்ப அதே பலனுக்கு தான் வர்றேன். நீங்க ரிஸ்க் எடுக்காமல் தொழிலை எடுத்துட்டு போங்க. தொழில வருமானம் வருது, உங்களுக்கு பணம் வருது, நன்மைகள் வருது, புது நண்பர்கள் கிடைக்கிறாங்க, மனைவி நன்றாக இருக்கிறாங்க, கணவர் நன்றாக இருக்கிறாரு, கூட்டாளி நல்லா இருக்காங்க. அவங்களால அழகா நீங்க டிராவல் பண்ணலாம், உங்களால முடியும். ஆனா ஒரு துக்குளியோண்டு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கூட ராகுக்கு குரு பார்வை இல்லை. ஏன்னா குரு வக்கரம். ஏன்னா குரு பயிற்சி ஆயிரார் 18 அக்டோபர்ல. கடகத்துக்கு குரு வந்துட்டாரா, கடகத்துல இருந்து கும்பராசிக்கு ராகு 8ஆம் வீட்டுல இருப்பார். அப்ப அவருக்கு குரு பார்வை கிடையாது. அப்ப ராகு
பிறகு கொஞ்சம் ஏமாந்த கூட்டாளிட்ட வம்படி விட்டுருவார். விரயத்தில் இருக்கிற குரு வக்கரமான வரைக்கும் விரயம் கொடுத்துட்டே இருப்பார். வக்கரமான பிறகு விரயத்தை நிறுத்துவார். லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் ஓரளவுக்கு தான் போகும். அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம இந்த 5 மாசத்துல பிடிக்கிற தம்ம அப்படியே அடுத்த 2.5 மாசத்துக்கு எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போகலினா முதல் 4.5 மாசமே திரும்ப மாறிடும். ஜனவரில இருந்து மே 15 வரைக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் ஏமாந்தா உங்களுக்கு அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 30 திரும்ப மாறிடும். ஆகவே மே 14 இருந்து அக்டோபர் 18 5 மாசம் பியூட்டிஃபுல்லா வர்றீங்கல்ல, கான்பிடண்டா, அந்த கான்பிடன்ட் அப்படியே எடுத்துட்டு போங்க. எதிரியை நம்பாதீங்க, அடுத்தவன் நம்பாதீங்க, சமாதானத்தை நம்பாதீங்க. அல்லது நீங்க சமாதானம் போனா பரவாயில்ல, அடுத்தவன் சமாதானம் போனா ஜாக்கிரதையா இருங்க. நீங்க சமாதானம் போனா ஜாக்கிரதையா இருங்க. எதிரிலே முதல்ல உருவாக்காதீங்க. சிம்மராசிக்காரர் சீக்கிரம் எதிரி உருவாக்குவாங்க. அதனால கவனமா இருங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கவனமா இருங்க. ஏன்னா இந்த 2025 நீங்க மீண்டும் வர வேண்டிய ரொம்ப அவசியம். ஜாதகம் சரியா இருந்தா ஓகே, நீங்க அவசியம் ஜாதகத்தை எடுத்து பக்கத்துல இருக்க அஸ்ட்ராலஜர் பாருங்க, மெடிடேஷன் கத்துக்குங்க. மெடிடேஷன் கத்துக்க மேல ஜூம் பூம் மந்திரகாளி, நான் மீதி சிவன், மிச்ச சிவன், அந்த சிவன், இந்த சிவன் அவெல்லாம் காட்டுறேன், எனக்கு கடவுளை தெரியும், இதெல்லாம் இல்ல. தியானம் என்ன தெரியுங்களாங்க, மனதை வந்துங்க என்னால 100 மடங்கு தெளிவுபடுத்தி காட்ட முடியும். மனதை உறுதிப்படுத்த முடியும். ஒரு வாரத்துல இருந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ளார ஒரு 10 ல இருந்து 100 மடங்கு. அப்ப மன தெளிவு, மன உறுதி. அப்ப சின்ன குண்டூசி கூட ஃபுட்பால் மாதிரி தெரியும். அப்ப வாழ்க்கையை அழகா உங்களால எடுத்துட்டு போக முடியும். அதுதான் தியானம். நீங்க அப்படி யாரும் இல்லைன்னா எதை பத்தி கேர் பண்ணாதீங்க. ஒரு சின்ன பேக்கேஜ் தான். கிளம்பி வந்துருங்க. ஜாதகத்தை ஒரு நபர் அதுக்கு முன்னாலே பார்த்துருவோம். கிளம்பி வரதுக்கு முன்னாலேயே 7 நாட்கள் நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ கால பேச போறோம். அப்ப அந்த ஜூம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி போறீங்க, இங்க சிங்கப்பூர் வரீங்க, என்டர்டெயின் பண்ணீங்க, எங்கட கத்துக்கிறீங்க. 2025 துன்பம் இல்லாமல் நீங்க தாண்டி வந்தலாம். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அது அந்த தியானம் கூட தான் இருக்கும் போது நான் உங்களுக்கு திருப்பி வாங்க முடியாது. இப்போ நான் அந்த தியானத்தை உங்களுக்கு கத்து கொடுத்தற 10 நாள்ல 15 நாள்ல 7 நாள் டைரக்டா, சரி வீடியோ கால்ல ஒரு 5 மணி நேரம் டைரக்டா. என்ன பொறுத்த வரைக்கும் 8 நாள் இன்வால்மெண்ட் தான். இந்த 8 நாள் இன்வால்மெண்ட் உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், நீங்க பீஸ்ஃபுல்லா நிம்மதியா சந்தோஷம் வெற்றிகரமா வாழ போறீங்க. அதுக்கு நீங்க வந்துட்டாலும் தப்பு இல்லை. இதுல இன்க்ளூடிங் ஜாதகம் பார்க்குற சேர்த்து, இல்ல ஜாதகம் மட்டும் பார்க்கணும் கைடன்ஸ் பண்ணாலும் கூட வாங்க பார்ப்போம். அல்லது இதுக்கெல்லாம் வேற ஆட்கள் இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக பார்த்து நல்லா அஸ்ட்ராலஜியில் பார்த்துட்டு மனதை கிளியர் பண்ணிட்டு வெற்றியடைய வழியில் பாருங்க. இது 2025 சிம்மராசி கவனமாக இருக்க வேண்டிய காலம். நன்றி.